ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக் செய்யக்கூடியவங்க திருப்பதி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் பக்கத்தில் நின்று தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். கிட்டத்தட்ட 10 இருந்து 12 அடி தூரத்தில் இருந்து நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வருவோம். இதுதான் இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டினுடைய மெயின் அட்வான்டேஜ். இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மூலமாக நான் பெருமாளை சேவிச்சுட்டு வந்த என்னுடைய தரிசன அனுபவம் தனி ஒரு வீடியோவாக நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஏடிசி சர்க்கிள். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டு எங்கே போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோமோ அதே ஏடிசி சர்க்கிளில் தான் இந்த விஐபி பிரேக் தரிசனத்திற்கும் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். நம்முடைய பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் VQCன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நாம் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் ஏடிசி சர்க்கிள் தான். ஒவ்வொரு நாளுமே இந்த தரிசனத்திற்குரிய ரிப்போர்ட்டிங் டைம் அந்தந்த நாளில் கோவிலில் இருக்கக்கூடிய நைவேத்திய நேரத்தை பொறுத்தும் விழாக்கள் பொறுத்தும் விசேஷங்களை பொறுத்தும் மாறுபடும். உங்களுடைய தரிசன டிக்கெட்லேயே ரிப்போர்ட்டிங் டைம் மென்ஷன் செஞ்சுருப்பாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் ஏடிசி சர்க்கிளுக்கு போகலாம். இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஆன்லைன் மூலமாகவும் புக் செய்யலாம். நேரடியாக திருமலைக்கு போய் ஆஃப்லைன்லையும் நம்ம டிக்கெட் புக் செய்யலாம். ஆன்லைனில் நீங்கள் இந்த டிக்கெட்ஸ் புக் செய்கிறதாக இருந்தால் டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ புக் செஞ்சுக்கலாம். நேரடியாக திருமலைக்கு போய் இந்த டிக்கெட் புக் செய்ய விருப்பப்பட்டால் திருமலையில் இருக்கக்கூடிய JEO கேம்ப் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸில் தினமுமே இந்த டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இன்றைக்கி நீங்கள் போய் டிக்கெட்ஸ் வாங்குறீங்கன்னா நாளைக்குரிய தரிசன டிக்கெட் தான் நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ எந்த நாள் உங்களுக்கு தரிசனம் தேவையோ அதற்கு முதல் நாளே போய் நீங்கள் JEO கேம்ப் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸில் இந்த டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்கிக்கணும். அதே போல் திருப்பதி ஏர்போர்ட்லேயும் இந்த டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஆன்லைனில் ஒரு நாளுக்கு 500 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆஃப்லைனில் திருப்பதி ஏர்போர்ட்டில் 200 தரிசன டிக்கெட்ஸும் திருமலை கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸில் 800 டிக்கெட்ஸும் டெய்லி இஷ்யூ பண்ணுவாங்க. திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுக்கப்படக்கூடிய விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வரக்கூடியவங்க மட்டும்தான் வாங்க முடியும். விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் திருப்பதி ஏர்போர்ட்டில் நாம் புக் பண்ணுறப்போ நம்முடைய போர்டிங் பாஸையும் அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ போர்டிங் பாஸ் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். திருப்பதி ஏர்போர்ட்டுக்கு உள்ளேயே ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன கவுண்டர் தனியாக இருக்குது. இதில் தினமும் 200 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இன்றைக்கி டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு தான் உங்களுடைய தரிசனம் அமையும். இந்த 200 டிக்கெட்ஸும் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் தான் கொடுக்குறாங்க. திருப்பதி ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வரக்கூடிய நேரத்திலிருந்து இந்த டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. 200 டிக்கெட்ஸும் கொடுத்து முடித்த உடனே இம்மிடியேட்டாக அந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் திருப்பதி ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆகக்கூடிய சமயத்தில் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் இல்லைன்னா திருமலைக்கு நேரடியாக போய் கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸில் ட்ரை பண்ணலாம். திருமலையில் தினமுமே கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸில் 800 டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் இஷ்யூ பண்ணுறாங்க. காலையில் 8 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு டிக்கெட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பட் வீக்கெண்ட்ஸ்லையும் விசேஷமான நாட்கள்லையும் அதிகாலை 6 மணியிலிருந்தே பக்தர்கள் க்யூவில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. 800 டிக்கெட்ஸும் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் கவுண்டர் ஓப்பனாக இருக்கும். டிக்கெட்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதற்கடுத்து மறுநாள் காலை 8 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் செய்வாங்க. திருப்பதி அல்லது திருமலை எங்கே போய் நீங்கள் நேரடியாக இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் வாங்கினாலும் அடுத்த நாள் தரிசனத்திற்குரிய டிக்கெட் தான் நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. திருமலை அல்லது திருப்பதி எங்கு போய் நீங்கள் நேரடியாக தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் என்னென்ன ஐடி ப்ரூஃப் காப்பி தேவை என்பதை பற்றி பார்க்கலாம். இந்தியன்ஸாக இருக்கீங்கன்னா ஆதார் கார்டு ஒரிஜினலும் 2 ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு 2 ஜெராக்ஸ் காப்பி அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். NRI ஆக இருக்கும் பட்சத்தில் பாஸ்போர்ட் மற்றும் வேலிட் விசாவினுடைய
2 ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துகிட்டு போகணும். ஆஃப்லைனில், அதாவது நேரடியாக போய் நீங்கள் இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் பேமெண்ட்டுக்காக இதுவரைக்கும் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு மட்டும்தான் ஆக்செப்ட் செஞ்சிட்டு இருந்தாங்க. கேஷ் எக்காரணம் கொண்டும் ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போது திருமலையில் எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸுக்கும் யூபிஐ அக்செப்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் பேமெண்ட்டுக்கு யூபிஐ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா என்பதை பற்றிய தகவல் இல்லை. ஸோ எதற்கும் நீங்கள் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு வச்சுக்கோங்க. நம்முடைய கார்டு கொடுத்த உடனே ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்காக டொனேஷனாக 10,000 ரூபாய் முதல் முறை ஸ்வைப் செய்து டொனேஷன் ரெசிப்ட் கையில் கொடுத்துருவாங்க. அதற்கடுத்து மறுமுறை கார்டை ஒரு முறை ஸ்வைப் செய்து 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக எடுத்துப்பாங்க. அதற்கடுத்து வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. இது கம்ப்ளீட் ஆன பிறகு நமக்கு ஒரு தரிசன டிக்கெட் கொடுத்துருவாங்க. அந்த தரிசன டிக்கெட்லேயே நம்முடைய ஃபோட்டோவும் நம்முடைய ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஆஃப்லைனில் புக் செய்தால் ரூம் புக்கிங் ஆப்ஷன் நமக்கு கிடைக்குமான்னா மினிமம் 2 தரிசன டிக்கெட் நீங்கள் புக் செஞ்சுருந்தீங்கன்னா ஜேஇஓ கேம்ப் ஆஃபீஸுக்கு அடுத்த பில்டிங்லேயே MBC 34 என்று ஒரு பில்டிங் இருக்குது. மினிமம் 2 விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் செய்திருந்தால் மட்டுமே ரூம் அலாட்மெண்ட் செஞ்சு கொடுப்பாங்க. சிங்கிள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம்னா ரூம் அலாட் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் 2 தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கவுண்டரில் கொண்டு போய் உங்களுடைய டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா ரூம் அவைலபிலிட்டியை பொறுத்து ரூம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் ரூம் இல்லைன்னா நமக்கு அலாட் செஞ்சு தர மாட்டாங்க. இந்த ரூம் அலாட்மெண்ட்டும் ரேண்டமாக வேக்கன்சியை பொறுத்து சிஸ்டம் தான் நமக்கு அலாட் செஞ்சு கொடுக்கும். ஸோ எந்த அமௌண்ட் ஆஃப் ரூம், எந்த டைப் ஆஃப் ரூம் கிடைத்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த டைப் ஆஃப் ரூம் வேணும், இந்த அமௌண்ட் ரூம் வேணும், 1000 ரூபாய் ரூம் வேணும், 1500 ரூபாய் ரூம் வேணும், 100 ரூபாய் ரூம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு வாங்க முடியாது. எந்த ரூம் அலாட் ஆகுதோ அந்த ரூமுக்கான கட்டணம் நம்ம பே பண்ணணும். இப்போது விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் திருமலையில் மதியம் போய் ரீச் ஆனால் கிடைக்குமா, ஈவினிங் போய் ரீச் ஆனால் கிடைக்குமான்லாம் சிலர் மெசேஜ் பண்ணுறீங்க. அந்த 800 தரிசன டிக்கெட்ஸ் காலி ஆகிற வரைக்கும் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த கவுண்டரில் இத்தனை மணி நேரம் வரைக்கும் டிக்கெட்ஸ் கிடைக்குமா அப்படின்றது நம்ம ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் ரீச் ஆகக்கூடிய நேரத்தில் கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸில் போய் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி பர்சனலாக போய் செக் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டினுடைய அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ் நமக்கு கரெக்டாக தெரிய வரும். நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் எக்ஸாக்டாக 24 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் அலாட் பண்ணுவாங்க. நமக்கு ரூம் அலாட் ஆன நேரத்திலிருந்து 24 ஹவர்ஸ் நம்ம அந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் திருப்பதி ஏர்போர்ட்டில் உங்களுடைய போர்டிங் பாஸை காமிச்சு டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் திருமலையில் இருக்கக்கூடிய MBC 34 பில்டிங்குக்கு வந்து நீங்கள் ரூம் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். திருப்பதி ஏர்போர்ட்லேயும் மினிமம் 2 தரிசன டிக்கெட்ஸ் புக் செய்திருந்தால் மட்டும்தான் ரூம் அலாட்மெண்ட்டுக்காக நம்ம செக் பண்ண முடியும். இதுதான் ஆஃப்லைன் புக்கிங் ஆப்ஷன். அடுத்து ஆன்லைன் புக்கிங் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆன்லைனில் தினமுமே 500 டிக்கெட்ஸ் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்ஸ் டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ புக் பண்ணிக்கலாம். ஒரு லாகின்லேருந்து மினிமம் 1 தரிசன டிக்கெட்டும் மேக்ஸிமம் 9 தரிசன டிக்கெட்டுகளும் நம்ம புக் செய்யலாம். புக் செய்கிறதுக்கு 5 ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓட்டர் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு. கூடவே பாஸ்போர்ட் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அது NRI பீப்புள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். NRI பீப்புள் பாஸ்போர்ட் ஆப்ஷன் செய்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்தில் வேலிட் விசா காப்பியும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். NRI பீப்புள் தரிசனத்திற்கு வரக்கூடிய நாள் அவசியமாக உங்களுடைய தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து பாஸ்போர்ட் அண்ட் விசா காப்பியும் எடுத்துகிட்டு வரணும். இந்தியன்ஸ் நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் கொடுத்து இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதனுடைய காப்பியும் தரிசன டிக்கெட்டும் அவசியமாக தரிசனத்திற்கு போகக்கூடிய நாள் எடுத்துகிட்டு போகணும். ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் செய்தாலும் மினிமம் 2 பேருக்கு விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் செய்திருந்தால் மட்டும்தான் அகாமடேஷன் ஆப்ஷன் நமக்கு லிஸ்ட் ஆகும், இல்லைனா லிஸ்ட் ஆகாது. அதே போல் மேக்ஸிமம் 9 பேர் ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து டிக்கெட் புக் பண்ண முடியும்னாலும் ஒரு லாகினுக்கு ஒரு ரூம் ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் 6 பேருக்கு ஒரே மொபைல் நம்பர் லாகின்லேருந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்க, கூடவே குழந்தைகளும் இருக்காங்க, ஒரு ரூம் கிடைத்தால் எங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறீங்கன்னா டொனேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 ரூம் தேவையா அல்லது 3 ரூம் தேவையா என்பதை
ப்ரீ பிளான் செஞ்சுக்கோங்க. அதற்கு ஏற்றாற் போல் இப்போ 6 பேர் போகிறீங்க, 3 ரூம்ஸ் தேவைப்படுதுன்னா ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்தும் 2 பேருக்காக நீங்கள் டிக்கெட்ஸ் புக் செஞ்சுக்கோங்க. வேறு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒவ்வொரு 2 பேருக்கும் நீங்கள் டிக்கெட் புக் செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு 2 பேருக்கும் ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்கும் ஒரு ரூம் அலாட்மெண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகியிருக்கும். இதில் 1000 rupees ரூம் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதுதான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு மாத்ருஸ்ரீ வக்லாதேவி ரெஸ்ட் ஹவுஸில் தான் ரூம் அலாட் ஆகும். ஆனால் நீங்கள் இப்படி ஸ்ப்ளிட் செய்து வேறு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லாகின்லேருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தால் மட்டுமே அகாமடேஷன் ஆப்ஷன் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் செய்தாலும் ஆஃப்லைனில் நேரடியாக போய் தரிசன டிக்கெட் புக் செய்தாலும் 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் செய்ய வேண்டாம். அவங்கள உங்களோடு இலவசமாகவே தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகலாம். அவங்கள தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். ஒருத்தருக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷனும், அது கம்ப்ளீட் செய்து முடித்த பிறகு 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் பே பண்ணணும். ஸோ டோட்டலாக இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டினுடைய காஸ்ட் 10,500 ரூபாய் ஆகும். இந்த 10,500 ரூபாயில் ஒரே ஒரு முறை மட்டும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தரிசனத்திற்கு போக முடியும். ஏன்னா ஃபாலோவர்ஸ் ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 10,500 ரூபாய் பே பண்ணால் எத்தனை முறை விஐபி பிரேக் தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க. ஒரு 10,500 ரூபாய் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா ஒரே ஒருத்தர் ஒரே ஒரு முறை மட்டும் விஐபி பிரேக் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு 10,000 ரூபாய் டொனேஷன் நீங்கள் கொடுக்கணும். ஒருத்தருக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்கணும். அல்லது 2-3 பேரெல்லாம் போகிறீங்கன்னா எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை 10,000 ரூபாய். இப்போ 4 பேர் போகிறீங்கன்னா 40,000 ரூபாய் நீங்கள் டொனேஷன் செய்து முடிக்கணும். நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் செய்து முடித்த உடனேயே உங்களுக்கு அந்த டொனேஷன் கொடுத்த அமௌண்ட்டுக்கான ரெசிப்ட் மெயிலையும் வந்திருக்கும், உங்களுடைய லாகின்லையும் தெரியும். அதற்கடுத்து நீங்கள் டிடிடி ஆப் மூலமாக டிக்கெட் புக் செய்திருந்தாலும் வெப்சைட் மூலமாக புக் செய்திருந்தாலும் ஒரு முறை லாக் அவுட் செஞ்சுட்டு மறுபடியும் லாகின் செய்யக்கூடிய சமயத்தில் பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் செஞ்சு போனீங்கன்னா பழைய டிடிடி வெப்சைட் ஓப்பன் ஆகும். அங்கே சர்வீசஸ் என்ற ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டோனார் ப்ரிவிலேஜஸ் என்ற ஒரு சப்மெனு இருக்கும். அந்த மெனுவை கிளிக் செஞ்சிங்கன்னா பிகினிங் பிரேக் தர்ஷன் அவைலபிலிட்டி, நீங்கள் எத்தனை 10,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை டிக்கெட்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இப்போ 50,000 ரூபாய் நீங்கள் டொனேட் பண்ணியிருக்கீங்கன்னா பிகினிங் பிரேக் தர்ஷன் அவைலபிலிட்டியில் 5 டிக்கெட்ஸ் உங்களுக்கு காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் செஞ்சு ஒவ்வொரு தரிசன டிக்கெட்டுக்கும் ஒரு 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது 50,000 ரூபாய் நீங்கள் டொனேஷன் கொடுத்துருக்கீங்க 5 பேர் பிரேக் தர்ஷன் போகிறதுக்காகனா மொத்தம் 2,500 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக மறுபடியும் நீங்கள் பேமெண்ட் செய்யணும். இந்த தரிசன டிக்கெட் ஆப்ஷனுக்கு கீழேயே அகாமடேஷன் ஆப்ஷனும் என்லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு அகாமடேஷன் தேவைப்பட்டால் தரிசன டிக்கெட்டையும் செக் பண்ணிக்கோங்க, அகாமடேஷனையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த இரண்டுக்கும் சேர்த்து நீங்கள் தனியாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அகாமடேஷன் அமௌண்ட் ப்ளஸ் தரிசன டிக்கெட் அமௌண்ட் இந்த இரண்டும் சேர்த்து நீங்கள் பேமெண்ட் செய்யணும். இதை எப்படி புக் பண்ணணும் என்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் ட்ரெஸ் கோட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஜென்ஸ் குர்தா பைஜமா வியர் பண்ணிக்கலாம், அல்லது ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணிக்கலாம். பேண்ட் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. லேடிஸ் சாரீ அல்லது சுடிதார் வித் துப்பட்டா. குழந்தைகளுக்கு நீங்கள் நார்மலான ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வியர் பண்ண வச்சுட்டு கூட்டிகிட்டு போகலாம். இப்போ தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் குழந்தைகளை அழைச்சிட்டு போகக்கூடியவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், குழந்தைகளுக்கு தேவையான ஃபுட்டு மில்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் தாராளமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைகளுக்கு தேவையான ஃபுட், மெடிசின்ஸ், மில்க் பாட்டில், அதற்கடுத்து அவங்களுக்கு விளையாட வைக்கிறதுக்கு தேவையான ஒரு சின்ன டாய், டயப்பர்ஸ், எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் இதை எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் லேடிஸ் ஹேண்ட்பேக்ஸ், ஜென்ஸ் பேக் பேக்ஸ், வாலெட்ஸ் இதை எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் ரூமே புக் பண்ணலைனாலும் இந்த தரிசனத்திற்காக க்யூவில் என்டர் ஆன ஒரு சில நிமிடத்திலேயே
ஒரு லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் கவுண்டர் இருக்கும். அங்கே நீங்கள் உங்களுடைய லக்கேஜ் அண்ட் மொபைல்ஸ் டெபாசிட் பண்ணிடலாம். அதற்கடுத்து தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு கோவில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பில்டிங்கில் போய் நீங்கள் மொபைல் அண்ட் லக்கேஜஸை திரும்ப வாங்கிக்கலாம். இப்போது என்ன திங்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா, ஸ்மார்ட் வாட்ச் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. மொபைல்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. தரிசனத்திற்காக க்யூவில் என்டர் ஆனதும் நம்முடைய டிக்கெட்டெல்லாம் வெரிஃபை செய்து பார்த்த பிறகு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பொங்கலும் பால் காஃபியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதற்குமே ஒரு 3-4 கம்பார்ட்மெண்ட்ஸில் உட்கார்ந்துருப்பாங்க. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ்னால் நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு சிலர் நினச்சிருக்கலாம். இதுலேயுமே கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும். பட் நீங்கள் தரிசனத்திற்காக போகிற இடத்துல எந்த ஒரு பாயிண்ட்லேயும் தள்ளுமுள்ளு இருக்காது. எல்லாருமே ஒரு சின்ன கேப் மெயின்டைன் செஞ்சு தான் க்யூலேயே மூவ் ஆவாங்க. அதே போல் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க அந்த கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் செய்து க்யூவில் ஜாயின் ஆகி மறுபடியும் ஒரு ஸ்கேனிங் ப்ராசஸ் இருக்கும். அங்கே நம்மளுடைய பேக் ஸ்கேனிங்கும் பர்சனல் செக்கிங்கும் மறுபடியும் பண்ணுவாங்க. இந்த செக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் செய்து அவங்க க்யூவில் ஜாயின் பண்ண பிறகு அடுத்த ஒரு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. இது போல் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக ஓப்பன் செய்து க்யூவில் ஜாயின் ஆவாங்க. இப்போ கோவிலுக்குள்ளே தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் வேறு எந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் க்யூவில் இருப்பாங்க. தரிசனம் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் கோவிலுக்குள்ளே இருப்பாங்க. கோவிலுக்குள்ளே போன உடனேயே மெதுவாக க்யூ மூவ் ஆகும். இதில் நிறைய பேர் கேட்கக்கூடியது, எத்தனை நிமிஷம் நின்று தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க? பெருமாள் பக்கத்தில் போய் நின்ன உடனே 2 அல்லது 3 நிமிஷம் நாம் நின்று பார்க்கலாமான்னு தொடர்ந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் எந்த தரிசன டிக்கெட்டில் போனாலும் நின்று தரிசனம் பார்க்குறதுக்கெல்லாம் யாரையுமே அலோவ் பண்ணுறது கிடையாது. பட் இந்த விஐபி பிரேக் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் பங்காரு வாக்கிலிக்குள்ளே என்ட்ரு ஆன சமயத்தில் இருந்து குலசேகரன் படி போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 3-5 நிமிடம் நம்ம க்யூலேயே மூவ் ஆகிட்டே பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டே போகலாம். ஸோ இதுலேயே நம்ம கிட்டத்தட்ட 3 நிமிஷமாவது குறைந்தது பெருமாளை தரிசனம் செஞ்சுருப்போம். ஸோ இந்த க்யூ மூமெண்ட்டும் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்து தான் இருக்குது. எல்லாருமே க்யூவில் ஸ்லோவாக மூவ் ஆனிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இதில் யாராவது முன்ன பின்ன போகக்கூடியவங்க அவசரப்பட்டாங்கன்னா நாமளும் வேகமாக தரிசனத்திற்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அவங்கள முன்னாடி போக சொல்லிவிடுங்க. பட் எல்லாருமே கிளவராக இருப்பாங்க. நம்மக்கிட்டே சொல்லுவாங்க எல்லாருமே மெதுவாக போகலாம், அப்போ தான் பெருமாளை கொஞ்ச நேரம் தரிசனம் பண்ண முடியும் என்பது நம்மக்கிட்டே எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த க்யூ ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். பங்காரு வாக்கிலிக்கு உள்ளே போகிறப்போ நீங்கள் வேற ஒரு புது கோவிலுக்கு போகிற எஃபெக்ட் மாதிரி இருக்கும். 300 ரூபாய் தரிசன டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட், சர்வ தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன், அங்க பிரதட்சண தரிசனம், இது போன்ற தரிசனங்களில் நாம் போகிறப்போ அங்கே பங்காரு வாக்கிலினுடைய லுக்கும் பெருமாளினுடைய வியூவும் வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டில் போகிறப்போ பங்காரு வாக்கிலினுடைய என்டையர் லுக்குமே சேஞ்ச் ஆகியிருக்க மாதிரி இருக்கும். ஃபுல்லும் ஃபோக்கஸ் லைட்ஸ் போட்டிருப்பாங்க. அதுலேயும் சென்டர் போர்ஷனில் 3 பெரிய சான்லியர் லைட்ஸ் இருக்கும். அந்த 3 சான்லியர் லைட்ஸும் ஆன் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ பங்காரு வாக்கிலேயே அப்படியே தகன்னு மின்ற மாதிரி இருக்கும், ப்ரைட்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம பார்க்குறப்போலாம் இருட்டாக இருக்கும். அந்த இருட்டு எங்கேயுமே இருக்காது. உள்ளே போன உடனே ரைட் சைடில் கருட பகவான் இருப்பார், அவர் தரிசனம் செஞ்சுக்கோங்க. அதற்கப்புறம் க்யூவில் கொஞ்சம் மூவ் ஆகி போய் துவாரபாலகர்கள் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் ரீச் ஆகும். அந்த இடத்துலேருந்து தான் பொதுவாக வேறு எல்லா தரிசன டிக்கெட்டுக்கும் நம்ம பெருமாளை தரிசனம் செய்வோம். இப்போது இந்த துவாரபாலகர்கள் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை தாண்டி ஃபஸ்ட்டு ஒரு ரூமுக்குள்ளே போவோம். இந்த ரூம் கொஞ்சம் பெரிய ரூமாகவே இருக்கும். இந்த ரூம்லலாம் என்ன இருக்கும், இந்த ரூம் எப்படி இருக்கும் போன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே என்னுடைய தரிசன அனுபவ வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் நீங்கள் முதல் முறையாக விஐபி பிரேக் தரிசனத்திற்கு போகிறீங்கன்னா நீங்கள் என்னென்ன பார்த்துட்டு வரணும், எதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது என்பது அந்த தரிசன அனுபவ வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியும். ஸோ துவாரபாலகர்கள் தாண்டி ஃபஸ்ட்டு நம்ம போகக்கூடிய ரூம் ஸ்னப்பன மண்டபம். அதற்கடுத்து ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும், அது ராமர் மேடை. அதற்கடுத்து இருக்கக்கூடிய ரூம் சயன மண்டபம். சயன மண்டபம் தாண்டி பெருமாளினுடைய கருவறை இருக்குது. இந்த சயன மண்டபத்திலேயே பெருமாளினுடைய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படிக்கு ஒரு அடிக்கு முன்னாடி பெரிய கயிறு கட்டி அர்ச்சகர்கள் நிற்பாங்க. அது வரைக்கும் நம்மளை தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸாக நமக்கும் பெருமாளுக்கும்
10 to 12 feet டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போது அர்ச்சகர்கள் அங்கே கற்பூர ஆரத்தி தட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அவங்க தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம யூட்டர்ன் எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். பெருமாளை அவ்வளோ பக்கத்தில் நின்று ஹியூஜாக நம்ம இன்ச்சாக அவருடைய அழகை ரசிக்கிறப்போ பெருமாளோடு சேர்ந்து 5 பேரங்கள் உள்ளே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. பெருமாளினுடைய லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நல்லா உத்து பார்த்துட்டு வாங்க. கியூ நீங்கள் மூவ் ஆகிறப்போ மெதுவாக மூவ் ஆனீங்கன்னா இதெல்லாமே பார்த்துட்டு வரலாம். உள்ளே இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திகளை, அதாவது பெருமாளோடு உட்கார்ந்து இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திகளை பஞ்சபேரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் உள்ளே இருப்பாங்கன்னா சக்கரத்தாழ்வார், கொலுவு ஸ்ரீனிவாசமூர்த்தி, மலையப்ப சுவாமி, ஸ்ரீராமர், சீதாதேவி, லக்ஷ்மணர், நவநீத கிருஷ்ணர், உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி, இப்படி பஞ்சபேரங்கள் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் மறக்காமல் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. யார் யார் எந்த லொக்கேஷனில் இருப்பாங்க என்பதும் என்னுடைய தரிசன அனுபவ வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போய் பெருமாளை தரிசனம் பண்ணுறப்போ பொதுவாக பெருமாளை நம்ம வேறு தரிசன டிக்கெட் மூலமாக தரிசனம் பண்ணுறப்போ இருட்டாக இருக்கும் கருவறை, விளக்கொலியில் தான் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுவோம். அது ஒரு தனி அழகு. பட் இப்போ இந்த விஐபி பிரேக் தரிசனம் மூலமாக போகிறப்போ கருவறையே கம்ப்ளீட்டாக பிரைட்டாக இருக்கும். நீங்கள் இதுவரை பார்க்காத ஒரு கருவறையாக உங்களுக்கு பெருமாள் இப்போ தெரிவார். கருவறைக்குள்ளே ஒரு பெரிய எல்லோ ஃபோக்கஸ் லைட் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. கூடுதல் அழகோட பெருமாள் இப்போ நமக்கு தெரிவார். அப்படி நம்ம ஒரு செகண்ட் கூட கண்ணை சிமிட்ட முடியாத அளவுக்கு பெருமாளை உற்று பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கம் தான் நமக்கு அங்கே உள்ளே போன உடனே இருக்கும். பெருமாளை அப்படி ஃபோக்கஸ் லைட்டில் தரிசனம் செய்கிறப்போ இதற்காக தான் இந்த பிறவி எடுத்தோமோ, பிறவி பலனை அடைந்துட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துடும். பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கு பக்கத்திலே போக ஸ்ரீனிவாசமூர்த்தி இருப்பார். அவரையும் தரிசனம் செஞ்சுக்கோங்க. இப்போ பெருமாளை அப்படியே தரிசனம் செஞ்சுட்டு கற்பூர ஆரத்தியை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம ரிவர்ஸில் வர்றப்போ பெருமாளை தரிசனம் பண்ணிகிட்டே பேக் சைடில் வர்றப்போ மறுபடியும் சயன மண்டபத்திலேருந்து ராமர் மேடைக்கு வருவோம். ராமர் மேடையிலேருந்து ஸ்னப்பன மண்டபத்திற்கு வருவோம். அந்த ஸ்னப்பன மண்டபத்தில் நமக்கு வாழைப்பழமோ வேறு ஏதாவது ஃப்ரூட்டோ கொடுப்பாங்க. கூடவே சடாரியும் வச்சுருவாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வெளியே வந்த பிறகு பங்காரு வாக்கிலியை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியே வந்த பிறகு பெருமாளினுடைய தாயார் சன்னதி ஓப்பன் ஆகியிருக்கும். பெருமாளினுடைய தாயாரை தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாரையுமே அலோவ் பண்ணுவாங்க. பங்காரு வாக்கிலியை விட்டு வெளியே வந்த உடனே லெஃப்ட் சைடில் வரதராஜ பெருமாள் சன்னதி இருக்கும். அங்கே தரிசனம் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து அதை தாண்டின உடனே போட்டுன்னு இருக்கும். போட்டு என்பது பெருமாளினுடைய நைவேத்தியம் தயாரிக்கக்கூடிய சமையலறை. அந்த போட்டுக்கு முன்னாடி தான் வக்குலமாதா தாயார் இருப்பாங்க. அவங்க பெருசாக அழகாக ஃபோக்கஸ் லைட்டில் ஒரு கிளாஸ் பாக்ஸ் கவர் செஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க போட்டுவை பார்த்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. பெருமாளினுடைய தாயார் வக்குலமாதா இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் போட்டுவுக்கும் நடுவில் ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவரில் பெருசாக ஒரு ஹோல் இருக்கும். வக்குலமாதா தாயார் தன்னுடைய மகனுக்காக எப்படி நைவேத்தியம் தயாரிக்கிறாங்க என்பதை இந்த இடத்துல உட்கார்ந்து நொடிக்கு நொடி மேற்பார்வை பார்த்துட்டே இருப்பாங்களாம். ஸோ அங்கே வக்குலமாதாவை தரிசனம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வெளியே வந்த பிறகு வக்குலமாதா சன்னதியை விட்டு வெளியே வந்த பிறகு விமான வெங்கடேஸ்வரர், ஸ்ரீமன் ராமானுஜர் எல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்த பிறகு கொடிமரம் தாண்டி வந்த உடனே கொடிமரம் ஒட்டி தான் உள்ளே போகிறப்பவும் போவோம். அதே போல் வெளியே வர்றப்பவும் கொடிமரம் ஒட்டி தான் வருவோம். அங்கே அந்த இடத்துல ஒரு பெரிய பேசேஜ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த காரிடரில் நமக்கு அன்றைய நாளினுடைய நைவேத்தியம் கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துட வேண்டியது தான். கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு உங்களுடைய தரிசன டிக்கெட்டை காண்பித்து லட்டு கவுண்டரில் ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. அதை நாம் வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் ஒவ்வொரு லட்டுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற வேறு எந்த சிறப்பான பிரசாதங்களும் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. சிலர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறப்போ மொபைலில் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் எங்களுக்கு அகாமடேஷன் எல்லா நாட்களும் க்ரீன் கலரில் அவைலபிலிட்டி காமிக்குது, பட் சூஸ் பண்ணவும் முடியலை, புக் பண்ணவும் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் எரர் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா மொபைலை விட்டுட்டு லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் அகாமடேஷன் அண்ட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் பற்றிய மேக்ஸிமம் தகவல்கள் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன்.
இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.